இப்போது செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் என்பது நடக்க இருக்கிறது, துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல். இந்த நேரத்தில் தான் ஜெகதீப் தங்கருடைய ஒரு விண்ணப்பம் என்பது வெளியாயிருக்கு. அது என்ன விண்ணப்பம் அப்படின்னா, அவர் எம்எல்ஏ பென்ஷன் கேட்டு ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சிருக்கிறாரு. அவர் விண்ணப்பம் பண்ணாரு தெரியுமா? அந்த விண்ணப்பத்தின் மூலமாக சில ஆய்வுகளை நம்ம பண்ணும்போது நமக்கு சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பாக மக்களுடைய வரிப்பணம் என்பது எவ்வளவு தூரத்துக்கு வீணாகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு. என்ன அப்படின்னா, இவர் 1993 98 வரைக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிசான்கர்க் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இவர் பென்ஷனை கேட்டிருக்கிறார். ஒரு முறை ஒருவர் எம்எல்ஏ ஆனார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் ஜெயிக்கல அப்படின்னா அவருக்கு 35,000 ரூபாய் பென்ஷனாக கொடுப்பாங்க. இதுவே அவர் நீண்ட காலமாக அந்த எம்எல்ஏ பதவி முன்னாடியே அனுபவிச்சாரு அப்படின்றப்போ வருஷ கணக்கில் வரும்போது, இவர் 98 இருந்தார்ல, அப்போ வருஷ கணக்கில் இவருக்கு வரும்போது 20% ஹைக் கொடுத்து 42,000 ரூபாயை எம்எல்ஏ பென்ஷனாக தற்போது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெகதீப் தங்கர் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஆனா இதே ஜெகதீப் தங்கர் வெறும் எம்எல்ஏ பென்ஷனை மட்டுமா வாங்குறார் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க. இவர் 1989 1991 வரைக்கும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜூனு அப்படின்ற பகுதியுடைய எம்பியாகவும் இருந்திருக்கிறார். இவருக்கு எம்பியுடைய அந்த பென்ஷன் என்பதும் கொடுக்கப்பட்டுட்டு வருது. எம்பிக்கு எவ்வளோ பென்ஷன் தெரியுமா வாங்குறாரு இவர்? பொதுவாக எம்பிக்கு ஒரு முறை இருந்தால் 31,000 ரூபாய் பென்ஷன். இவர் 1990 30 வருஷமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் இவருக்கு பென்ஷன் என்பது கொடுக்கப்பட்டுச்சு. மாதம் மாதம் இவர் பென்ஷன் வாங்கியிருக்கிறார். இப்போ அந்த பென்ஷனும் இவர் வரப்போகுது. இவர் 2022ஆம் ஆண்டு முதல் வைஸ் பிரசிடென்டாக மாறிவிட்டார். வைஸ் பிரசிடென்டாக ஒருவர் பதவியில் இருந்தார் அப்படின்னா அவர் அந்த பதவியிலேருந்து விலகும் போது அவருக்கு ஒரு பென்ஷன் இருக்கு. எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ரூபா. நான் சொல்கிற எல்லாமே ஒரு மாதத்துக்கும். அப்போது இங்கே வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பேரில் மாதம் 2 லட்சம் ரூபா, எம்பி பென்ஷன் அப்படின்ற பேரில் 45,000 ரூபா, எம்எல்ஏ பென்ஷன் அப்படின்ற பேரில் 42,000, ஆக மொத்தம் 2,87,000 ரூபாயை ஒரு பென்ஷனாக மட்டுமே இந்த ஜெகதீப் தங்கர் வாங்க போகிறார். ஒரு முறை ஆனவர்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம், அல்லது ஒரு பதவி கொடுக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு மட்டும் கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு பதவி இல்லாமல் ஒரு ஆள் 3 பதவியில் இருக்காரு, இப்போ 4 பதவியில் இருக்க 5 பதவியில் இருக்காருன்னா 5 பதவிக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா பென்ஷன்? எந்த அடிப்படையில் மக்களுடைய வரிப்பணம் என்பது இவ்வளவு தூரத்திற்கு வீணாகிறது அப்படின்றதை இந்த பென்ஷனுக்கு இவர் விண்ணப்பம் பண்ணதுனாலேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சு.